புரியுதுங்களா? விஜய் உண்மையிலேயே டார்ச்சர் பண்ணி அவர்களை வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி கொண்டு வரணும்னு பிஜேபி நினைச்சதுன்னா, பிஜேபி உண்மையிலேயே ஒரு வந்து தமிழ்நாட்டு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாத மொக்கையாக இருக்காருன்னு. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் 60,000 பேர் விஜய்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா கூட்டமா, அது 6 சட்டமன்ற தொகுதி. அப்ப சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் தான் கணக்கு சராசரியா. இது ஒரு கால்குலேஷன். அப்ப நீங்க 214 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் கணக்கு போடுங்க. இவ்வளவுதான் விஜய்க்கு நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த். செவிலியர்கள் குளிர்ல படுத்துட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் கூவத்துல போய் போராட்டம் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே ஒரு குரல் கொடுக்க கிடையாது. விஜய் அவர்கள் குரல் கொடுக்காததுக்கு நீங்க என்னதான் காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லைங்க, அவர் ஒண்ணுமே தெரியலங்க. இவரை வந்து தெருவில் இழுத்து விட்டதே ஆதவர்ஜுனா தான். எந்த பக்கமுமே இல்லாம இதை கூட கையாள முடியாத இவர் வந்து எப்படி 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையாள போறாங்க? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இப்படி வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் இல்லாமல் இருப்பதை செய்திருக்க வேண்டியது விஜய். இப்ப அவர் மௌனம் காக்கிறதுனால என்ன இருக்கு தெரியுமா? இல்ல, கூட்டணிக்கு எல்லா விதத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, இது முடியல. சரி, இந்த அழுத்தம் கொடுத்து, ஏன்னா ஜனநாயகன் படம் தொடர்பாக அழுத்தம் எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா? சரி, இந்த அழுத்தம் கொடுத்தனால விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள வரவழைத்தலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்கலாம். காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுமா, திமுக என்ன பண்ணாங்கன்னா, திமுகவை கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி அறிவாலத்திலே நடந்தது. மேல வந்து சிபிஐ ரைடு நடந்துச்சு, கீழே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 63 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. புரிஞ்சுங்களா? திமுகவில் அப்போ காங்கிரஸ் அவரே சொன்ன 63 நாயன்மார்களை போல வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு. மேலே ராஜாத்தி அம்மாலெல்லாம் வந்து பரிசோதனை பண்ண சொல்கிறாங்க, உடல் ஏதாவது வைரம் மாதிரி மறைச்சி வச்சிருக்காங்களா அந்த அம்மான்னு. அவ்வளவு சிபிஐ ஒரு பக்கம் மேலே டார்ச்சர் பண்ணிட்டு கீழே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துச்சு காங்கிரஸ். இன்னைக்கு அதே பாணியில் தான் பிஜேபி ஒரு வேலை விஜயை பண்ணுதுங்கிற மாதிரி பார்வையில் பார்க்குறாங்க. அப்படி பண்ணினாங்கன்னா அது வந்து பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? விஜய் உண்மையிலேயே டார்ச்சர் பண்ணி அவர்களை வந்து தான் கூட்டணிக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி கொண்டு வரணும்னு பிஜேபி நினைச்சதுன்னா, பிஜேபி உண்மையிலேயே ஒரு வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாத மொக்கையாக இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்னா. என்ன காரணம்னா, அவருக்கு இருக்கிறது எவ்வளோ வாக்குகள் கூட நீங்கள் கணக்கு போட முடியாதா? நான் ஒரு கால்குலேஷன் சொல்லுங்கள். ஈரோட்டுக்கு வந்து வந்தாருங்க, அன்றைக்கி 80,000 பேர் வந்ததா வந்து ஒரு கணக்கு. அதுதான் ஓரளவுக்கு தோராயமான துல்லியமான கணக்கு. ஓரளவுக்கு நான் அன்றைக்கி கேட்டேன், சரி அப்போ எவ்வளோ பேர் வந்து வெளி மாவட்டத்துக்காரங்க வந்தாங்க போது 20,000 பேர் வந்து பக்கமும் வெளி மாவட்டத்துக்காரங்க, 60,000 பேர் சாலிடாக ஈரோடு மாவட்டம்னாங்க. இப்போ ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் 60,000 பேர் விஜய்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா கூட்டமாக, அது 6 சட்டமன்ற தொகுதி. அப்போ சட்டமன்ற தொகுதிக்கு 10,000 பேர் தான் கணக்கு சராசரியா. இது ஒரு கால்குலேஷன். அப்போ நீங்கள் 214 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் கணக்கு போடுங்க. இவ்வளோதான் விஜய்க்கு நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து. இதெல்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு ரசிகர்கள், அவங்க 5,000 பேர் போட்டுக்கோங்க ஒரு தொகுதிக்கு. இதுக்கு மேலே ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் கிடையாது அவர்கிட்ட. ஏன் வாக்குகள் இல்லாமல் போச்சுன்னா, அவர் வாக்குகள் உருவாக்கி இருக்கலாம். இந்த 3-4 இடைத்தேர்தலில் அவர் தொடர்ந்து வந்து மக்கள் மத்தியில் பேசி பத்திரிகைகள் வாயிலாகவும் அதே போல் அறிக்கைகள் வாயிலாகவும் மக்களோட மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைக்கு நின்று ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தி பிரேக்கிங் நியூஸ் வந்து 292 பேர் மேலே வந்து 3 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க. செவிலியர்கள் குளிரில் படுத்துட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் கூவத்தில் போய் போராட்டம் பண்ணி இறந்துக்கிட்டு இருக்காங்க. சோறு போடுறேன்றாங்க உங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வேணுமா, நிரந்தர பணி வேணுமா, சோறு வேணுமான்னு கேட்குறாங்க அவங்க. இதெல்லாம் எதுவுமே அவர் குரல் கொடுக்க கிடையாது. அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு அந்த சென்சார் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. என்ன சொல்லியிருக்கணும்? ஜனநாயகத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்லியா, அதில் வந்து நீ என்னன்னு சொல்லு. இல்லைன்னா நான் வந்து ஒட்டு மொத்தமாக தாவேக்கா சார்பில் ரசிகர்கள், தாவேக்கா கட்சிக்குள் ஒரு ரசிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிற அந்தந்த ஊரில் அப்படின்னு உட்கார்ந்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த இந்தியாவும் பாரு திரும்புமா திரும்பாது. இந்நேரம் வந்து சர்டிஃபிகேட் ஆயிருக்கலாம், அதுக்கும் பேசலையே. இப்போ விஜய் அவர்கள் குரல் கொடுக்காததுக்கு நீங்க என்னதான் காரணம் நினைக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லைங்க, அவர் ஒண்ணுமே தெரியலங்க. அவர் ஸ்ட்ராட்டஜி சுத்தி இருக்காங்கல்ல, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய கொள்கை வகுப்பாளர்கள், அவர்களை முழுக்க ஒரு தவறா வந்து பண்றாங்க. நான் கேட்குறேங்க, இந்த வழக்குக்கு எதுக்குங்க சிபிஐ விசாரணைக்கு போகணும்? ஆதவர்ஜுனா வந்து இவரை வந்து தெருவில் இழுத்து விட்டதே ஆதவர்ஜுனா தான், விஜய. ஏன்னா இதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, உச்சநீதிமன்றம் போயிட்டு இந்த வழக்குக்கு வந்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை பொறிமுறை வேணும்னு அவன் சிபிஐ கொடுத்துட்டான். இல்லைன்னா கூட அவங்க நேரடியாகவே என்ன தமிழ்நாடு போலீஸோட போயிருக்க வேண்டியதுங்க. அது ஒரு ஸ்டாம்பீடு ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் அல்லு அர்ஜுனாவா அந்த நடிகர் ஆந்திராவில் நடந்துச்சு இல்லையோ, ஸ்டாம்பீடு வந்து தள்ளுமுள்ள நடந்துச்சு, கைது பண்ணி உள்ளே வச்சாங்க. அது அந்த மாநில அரசோட காவல்துறையோட நீதிமன்றத்தோட வழக்கு போயிடுச்சு.
இது எதுக்கு நீங்கள் பெரிய பில்டப் பண்ணி கொண்டு போய் இப்போ சிபிஐயில் கோர்த்து விட்டு சிபிஐ இல்லாமல் இப்போ வந்து அவருடைய ஜனநாயகன் படத்துக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் பிரச்சனையாகி பிஜேபி ஆகட்டுங்க, அங்கே ஆளுங்கட்சி பிஜேபிங்க இந்திய அளவில், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக எல்லாத்தையும் தான் இங்கே வந்து டார்ச்சர் பண்ணுது இல்லைங்களா? சீமானவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கூட்டம் கொடுத்தாங்கன்னா, இடம் கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவோரமாக வந்து ஒத்தையடி பாதை மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு பெரிய கிரவுண்டாக கொடுக்கறது இல்லை. புரிஞ்சுங்களா? அதிமுகவுக்கு இடம் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுக்குறாங்க, எல்லா இதுலேயும் ஆம்புலன்ஸ் ஓடுறாங்க. சரிங்களா? இது திமுகவுடைய கல்ச்சராக இருக்குது. பிஜேபியோட கல்ச்சர் அப்போ தான். இதே தான் காங்கிரஸ் பண்ணுச்சு. பிஜேபியோட அதிகமான டார்ச்சர் வந்து காங்கிரஸ் திமுகவே பண்ணியிருக்கு. அதுதான் உதாரணம் நான் சொன்னேன். 63 நாயன்மார்கள். ஆக ஆளுங்கட்சியாக இருக்கிற எல்லாமே இங்கே அப்படி தான் ஒரு இந்தியாவில் ஒரு மோசமான கேவலமான ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வரணும்? கண்டிப்பா சார். அப்போ சிபிஐ விசாரணை தொடர்பாக விஜய் அவர்கள் வாய் திறந்தாதான் அங்க என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும். விஜய் என்ன தெரியுங்களா பண்றாரு? என்ன நடந்தாலும் சரி, மொத்தத்தில் அவருக்கு வந்து பேசப்படும் பொருளாயிட்டார். சரிங்களா? அவ மீடியா பூரா அட்டென்ஷன் அதை நோக்கி தான் போகுது. அது அவருக்கு ஒரு விளம்பரமாக நினைக்கிறாரு போல். நீங்கள் இதுக்கே என்ன சொல்லியிருக்கணும்? நடந்துருச்சு, தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் போயிருக்கக்கூடாது. சரி போனீங்க, அது ஒரு பரவாயில்ல, பெரிய உங்களுக்கு வந்து அதிர்ச்சி, முதலாக வர குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு, அதனால் அதிர்ச்சின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இத்தனை நாளுமா நீங்கள் கற்றுக்காமல் இருக்கீங்க. அப்போது நீங்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு தெளிவாக சொல்லிட்டு பொலிட்டிக்கல் நீங்கள் கரியரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் ஒரு பேசுபடு பொருளாக பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இப்படி வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் இல்லாமல் இருப்பதை செய்திருக்க வேண்டியது விஜய். இப்போ அவர் மௌனம் காக்கிறனால என்ன இருக்குது தெரியுமா? இத்தனை வந்து நம்மளா யூகிச்சுக்கிறோம். ஒருவேளை பிஜேபி அழுத்தம் கொடுக்குமோ, ஒருவேளை திமுக அழுத்தம் கொடுக்குமோ, கடைசியில் ஒன்றுமே இருக்காது. புரிஞ்சுங்களா? இது ஒரு சிபிஐ வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு. அவங்களுடைய வேலை என்ன? விசாரிக்கணும். விசாரித்து பிரேமா பேசி முகாந்திரம் இருந்ததுன்னா அதை கைது பண்ண வேண்டியதை தேவை இருந்தால் கைது பண்ணி நீதிமன்றத்தில் போய் நிறுத்த போகிறாங்க. நீதிமன்றம் வந்து அது குற்றமா இல்லையான்னு பார்த்து தண்டனை கொடுக்க போகுது, அப்படி விடுதலை பண்ண போகுது. அது உள்ளூர் காவல்துறை பதிவு பண்ணியிருந்தால் இதே வேலை தான் செஞ்சாங்க. நீங்களாகட்டும் நானாகட்டும் போய் விசாரணைக்கு நின்று தான் ஆகணும். பெரிய அதிசயமெல்லாம் கிடையாது. எல்லாருமே லா அபைடிங் சிட்டிசன் தான், சட்டத்தில் எல்லாமே சமம் தான். அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக அதில் வந்து அதுக்குள்ளே சதியன், இதில் என்ன பியூட்டினா சதியன்னு கிளப்பி விட்டதே இவங்க தான். புரிஞ்சுங்களா? சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டது விஜய் தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆதவர்ஜுனா. நீங்கள் இதை வந்து யாரையும் எதிர்கட்சி சரி அப்படின்னு உனக்கு ப்ரூஃப் இருக்கா? அந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து பண்ண முடிஞ்சுதா? அதையே இப்போ எதிர்கட்சிகளை கூப்பிட்டு யாரையுமே அவங்க விசாரிக்கவே இல்லையே. சிபிஐ பூரா உங்கள் கட்சிக்காரன் தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எதிர்கட்சி சதி அப்படின்னா அப்போ அன்றைக்கி யாரெல்லாம் எதிர்கட்சி இருந்தால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்தார், அப்போ நீங்கள் அன்பில் வந்தார், அவங்களெல்லாம் அவங்க விசாரிக்கலையே சிபிஐ. அப்போ அதுதானே எதிர்கட்சியினுடைய சதின்னு வரணும். பூரா உங்களே தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை அந்த பக்கம் அவங்களை விசாரித்தா மட்டும்தான் இவங்க சொல்ல குற்றச்சாட்டுக்கு அங்கே ஏதாவது இருக்க முடியும். என்ன கோணத்தில் வந்து சிபிஐ விசாரிக்குங்கிறது நம்ம இனிமேல் தான் தெரிய வரும். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இது ஒரு சதின்னு சொன்னது சரியாக கையாள தெரியாமல், முதல்ல கூட்டத்தை கையாள தெரியல. அந்த 41 பேர் இறப்புக்கும் வந்து இது கவனக்குறைவு தான். சரி, அதை தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா அதை கையாண்ட விதமும் ஒரு பக்குவம் இல்லாத தன்மை தான் இருக்குது. ரெண்டாவது வந்து இது சதின்னு சொன்னது அதை விட ஒரு தேவையில்லாத வேலை. இப்போ வந்து சிபிஐயில் போய் நிற்கிறது அதை விட தேவையில்லாத வேலை. இப்போ அதை ஒரு இவர் என்ன வெளிநாட்டுக்கு வந்து ஏதாவது வந்து ரகசியத்தை வித்துட்டாரா, இல்லை 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணிட்டாரா என்ன விஜய்? சிபிஐ விசாரணைக்கு போகிற வரைக்கும் ஒரு தள்ளுமுள்ளில் இறந்து போயிட்டாங்க. இது வந்து இவங்களுடைய கூட்டத்திலே நடந்தது. இப்போ சிபிஐ விசாரிக்குதுங்க, இவங்க கூட்டத்திலே நடந்து நீங்கள் தான் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டா இது இவங்களுக்கு தானே அது வந்து கடைசியில் ரிஸ்க். அதுக்கு பதிலாக வந்து ஒரு நடந்துருச்சுன்னா ஒரு விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம், யாருமே வந்து சொல்ல முடியாது. அப்போ எந்த பக்கமுமே இல்லாமல் இதை கூட கையாள முடியாத இவர் வந்து எப்படி 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் கையாள போகிறாங்க, எப்படி எதிர்கட்சியில் கையாள போகிறாங்க கேள்வி இருக்கு இல்லைங்களா? இந்த கேள்விகளெல்லாம் மக்கள் மத்தியில் எழுந்ததுனால தான் இப்போ அவங்களோட ரசிகர்களே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரசிகர்கள் தான்ப்பா, நாங்கள் தொண்டர்கள் கிடையாது அப்படிங்கிற அவங்களுடைய மனமாற்றம் நடந்திருக்கு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மனமாற்றம் வந்து 2026 எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.